குட் டே டு ஆல். வெல்கம் டு யூரோப் சேனல். ஜெர்மனியில் மீடியா மார்க்கெட் அப்படின்ட்டு ஒரு எலக்ட்ரானிக் ஷாப் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய எலக்ட்ரானிக் ஷோரூம். இங்கே வந்து எல்லா டைப் ஆஃப் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் வந்து கிடைக்குது. இது வந்து ஹைவேஸ் கிட்ட இருக்குது. ஸோ மேக்ஸிமம் எல்லாருமே விசிட் பண்ணக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக் ஷோரூம். கிச்சன் வந்து அட்வான்ஸ்டு மாடர்னைஸ்டு கிச்சனுக்கு தேவையான எல்லா கிச்சன் அப்ளையன்சஸுமே இங்கே வந்து கிடைக்கிது. ஸோ அந்த வீடியோ தான் கம்ப்ளீட் கிச்சன் அப்ளையன்சஸ் தான் இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்தோடனே எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் அண்ட் வாஷிங் மிஷின் அண்ட் டிவி இதெல்லாமே சோஷியல் ஃப்ரண்ட்டில் வச்சுருக்காங்க. அண்ட் தென் வந்து இங்கே மேக்ஸிமம் வந்து யூனிவர்சலாக இருக்கிற பிராண்டட் எல்லாமே பார்க்க முடியும். சாம்சங், ஃபிலிப்ஸ், பாஷ் அந்த மாதிரி இருக்கிற எலக்ட்ரானிக் எல்லாமே வந்து அவைலபிளாக கிடைக்குது. மோரோவர் ஜெர்மன் பிராண்ட்ஸில் இருக்கிற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக கிடைக்குது. ஸ்பெஷலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி கிச்சனில் அவைலபிளாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து பார்க்க போகிறோம். எஸ், திஸ் இஸ் காஃபி மெஷின். இந்த காஃபி மெஷின் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டட். மில்க் அண்ட் காஃபி பவுடர் மிக்ஸ் பண்ணி வச்சா இது வந்து போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உள்ளே வந்து பார்த்தா ரொபோட்டிக். எஸ், ஹவுஸ் க்ளீன் பண்ணுற ரொபோட்டிக். இது வந்து ஜஸ்ட் வந்து குப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம் அண்ட் தென் வந்து மாப் பண்ணுற மாதிரி ஒரு ரொபோட்டிக். இது வந்து கிட்டத்தட்ட இந்தியன் ருப்பீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணுனா யூரோஸில் வந்து 49 யூரோ போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 50 யூரோ. அதுக்கப்புறம் வந்து இது ஐஎன்ஆர் கன்வெர்ட் பண்ணால் 50,000 வருது. இது வந்து ஒரு ஹீட்டர். இந்த ஹீட்டர் வந்து கோல்டு கண்ட்ரீஸ் அண்ட் வந்து பார்த்தா கோல்டான இருக்கிற ரூம்ஸ்க்கெல்லாமே வந்து இந்த மாதிரி ஹீட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஹீட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். 10 மினிட்ஸ் வந்து இந்த ஹீட்டர் பண்ணிட்டோன்னா அரௌண்ட் 4-5 ஹவர்ஸ் வந்து ஹீட்டை தாங்கக்கூடிய கெப்பாசிட்டி, அதாவது ஹீட்டை சஸ்டெயின் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட 1500 to 2000 ரூபாய் வரைக்கும் இது வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தா இது வந்து வேக்யூம் கிளீனர். இந்த வேக்யூம் கிளீனர் வந்து மோஸ்ட்லி வந்து ஜெர்மனில் எல்லா வீட்டிலையும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது உமன்ஸுக்கு தேவையான ஒரு ஹேர் ட்ரையர். இந்த ஹேர் ட்ரையர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 ரூபாய் வருது. மல்டிபிள் பிளேடு சேஞ்ச் ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூ அண்ட் காப்பர் கலர்ஸில் பிளேடு வைஸ் கொடுத்து அதை சேஞ்ச் பண்ணிக்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்து இது வந்து ட்ரையர். இது ஒரு ட்ரையர் ஆஃபர்ஸோட 50,000. அடுத்தது வந்து ஸ்ட்ரைட்னர், ஹேர் ஸ்ட்ரைட்னர். இதுவும் பார்த்திங்கன்னா டைசன் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்குது. அடுத்தது ஒன்று பார்த்தா வந்து ஹேர் ரோலர். இது வந்து வேவி ரோல், கர்லி ரோல், ஹேரை வந்து செட் பண்ணிக்கிற மாதிரியான ஒன்று. ஸோ இட்ஸ் அமேசிங். அடுத்தது வந்து க்ரில் பண்ணக்கூடிய ஒரு மெஷின். எஸ், இதில் வந்து நான்வெஜ் எல்லாம் வந்து அப்படியே ஜஸ்ட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே வச்சா ஃபுல்லாக க்ரில் ஆயிரும். ஜஸ்ட்டு டேப் பண்ணி போட்டால் போதும், அப்படியே ஃபுல்லாக க்ரில் பண்ணி எடுத்து கொடுத்துரும். ஹை ஸ்மோக்கி எஃபெக்ட் அந்த மாதிரி வரக்கூடிய பார்பிக்யூலெல்லாம் வச்சுருக்கக்கூடிய ஒரு க்ரில்லிங் மெஷின் தான் இது. அடுத்தது வந்து மிக்சர் ஜார். இந்த மிக்சியில் பார்த்திங்கன்னா 2 ஜார் மட்டும்தான் கொடுப்பாங்க. இந்த 2 ஜார்லேயே வந்து ஒன்று ஜூஸ், ஒன்று வந்து மசாலாஸ் எல்லாம் அரைக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து அதிகமாக வந்து கிரைண்ட் பண்ணி எதுவும் சாப்பிட மாட்டாங்க. ஜூஸ் மாதிரி எல்லாமே வந்து ஃப்ரூட்ஸ் தான் வந்து விரும்பி சாப்பிட்றதுனால. ஸோ மிக்ஸி வந்து அவ்வளோவா கிரைண்டர் மிக்ஸியெல்லாம் இங்கே வந்து இது கிடையாது. பட் ஸ்டில் வந்து அட்வான்ஸ்டு மோடில் வச்சுருக்காங்க. புல்லட் மிக்ஸி எல்லாம் வந்து அவைலபிளாக இருந்துச்சு, பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 9,000 ரேஞ்சில் இருந்துச்சு ப்ரைஸஸ் எல்லாம். மிக்ஸி வந்து கிட்டத்தட்ட 5,000 இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப ஹை குவாலிட்டி மிக்ஸிஸ் எல்லாம், மிக்சர் ஜார்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ யூனிக் அண்ட் அமேசிங் மிக்சர் ஜார். அடுத்தது வந்து வேஃபிள்ஸ் எல்லாம் வந்து க்ரில் பண்ணுற மாதிரி ஒரு மெஷின். வேஃபிள்ஸ் எல்லாம் இது பண்ணுற மாதிரி எக்ஸ் வேஃபிள்ஸ் ஷேப் வர மாதிரி ஒரு மெஷின். அடுத்தது வந்து டோஸ்டர்ஸ், ப்ரெட் வந்து டோஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி, பேக் பண்ணிக்கிற மாதிரி ஒரு க்ரில் பேன். ரொம்ப டிஃப்ரெண்ட் எலக்ட்ரானிக்ஸில் இருக்குது. அடுத்தது வந்து ஏர் ஃப்ரையர். இது வந்து டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அதில் வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு ஏர் ஃப்ரையர். அடுத்தது வந்து ஜெர்மனியில் மோஸ்ட் ஆஃப் த கிச்சன்ஸில் வந்து இந்த மாதிரி ஸ்டவ் தான் இருக்கும். இதுதான் அடுப்பு. இந்த அடுப்பு வந்து 2 பர்னர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் எலக்ட்ரானிக். இங்கே வந்து ரெகுலேட்டர் எல்லாம் இருக்குது. ஸோ இட்ஸ் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பழசாக இருந்த ஒரு ஸ்டவ். கிட்டத்தட்ட 3,400 ரூபாய் கிட்ட இருக்குது இதோட ப்ரைஸ். அடுத்தது வாஷிங் மிஷின். இங்கே வந்து வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஷேப்பில் தான் மோஸ்ட்லி வந்து இருக்குது. அப்கிரேடடான ஒரு வாஷிங் மிஷின்.
ஸோ மல்டிபிள் வெரைட்டிஸில் இருக்குது வாஷிங் மிஷின்ஸ். இந்த வாஷிங் மிஷின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 50,000 வரைக்கும் இருக்குது. செட்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபுல் கிளாத் தனியாக, பாலிஸ்டர் கிளாத் தனியாக, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாக்ஸ் எல்லாம் தனியாக, லைட் வெயிட்டட் கிளாத், ஜாக்கெட், ஹுட்டி, இந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக போடுற மாதிரி மிஷின்ஸ் இருக்குது. அடுத்தது வந்து டிஷ் வாஷர். இந்த டிஷ் வாஷர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜெர்மனியில் எல்லா கிச்சன்லேயுமே வந்து இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி தான் இருக்கும், டிஃபால்ட் இங்கே. ஸோ அதில் ஒரு ட்ரே மாதிரி இருக்கும். இதில் வந்து மோஸ்ட்லி வந்து ஸ்டீல், செராமிக், கிளாஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே வந்து இது பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 1 hour 2 hour ஓடும். மெஷின்ஸ் அதாவது வெசல்ஸ் எல்லாம் ஃபீடு பண்ணி வச்சுட்டா இது ஃபுல்லாக வந்து ஒரு 1 hourல வாஷ் பண்ணி வச்சிரும். அந்த மாதிரி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் தான். நம்ம எவ்வளோ வந்து ஃப்ளோ டைமிங் செட் பண்ணி வைக்கிறோமோ அந்த மாதிரி இதுக்கு பட்டன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் வந்து மேலே பிக்சர் ஒட்டி இருக்குது. இந்த மாதிரி வச்சு பண்ணிக்கிற மாதிரி ஒரு ரோஸ் ஃபுல்லாகவே வந்து இந்த மாதிரி வெசல் வாஷிங் மிஷின் தான் இருக்குது. இது 1,00,000 ரூபாய் வரைக்கும் இருக்குது இதோட ப்ரைஸு. அடுத்தது வந்து கெட்டில். ஹாட் வாட்டர் எல்லாம் வந்து வச்சுக்கிற மாதிரி ஒரு கெட்டில், எலக்ட்ரிக் கெட்டில். இது யூஸ்வலாக வந்து எல்லா இதுலேயுமே இருக்குது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருந்துச்சு நாங்கள் பார்த்தது. அதுக்கப்புறம் பிரெட் டோஸ்டர். பிரெட் டோஸ்டர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, யூனிக்காக. ஏன்னா பிரெட் டோஸ்ட் பண்ணும்போது பிரெட் வந்து கீழே குதிச்சிடாமல் இருக்கிறதுக்கு, அதாவது ஸ்லிப்பாகி கீழே விழாமல் இருக்கிறதுக்கு அது ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. டோஸ்ட் ஆகி அப்படியே மேலே நின்றுக்கும். ஃபிலிப்ஸ் பிராண்டில் 2,700 ரூபா கிட்டத்தட்ட வருது, அதாவது 2,800 ரூபா கிட்ட. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேப்பில் அந்த மாதிரி இருந்துச்சு. அப்ளையன்சஸ் எல்லாமே ஸோ அமேசிங். இது வந்து லாங் பிரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கான ஒன்று. அடுத்தது அகெயின் ஓவன். இது வந்து பேக் பண்ணுற கேக்கெல்லாம் பேக் பண்ணுறது, நான்வெஜ்ஜஸ் எல்லாம் பேக் பண்ணுற மாதிரி ஒரு மிஷின் இது. இந்த ஓவன் வந்து மோஸ்ட்லி ஜெர்மனியில் டிஃபால்ட்டாகவே எல்லா வீட்லேயும் வந்து இருக்கும். மோஸ்ட்லி வந்து இங்கே வந்து பேக் பண்ணி தான் இங்கே ஃபுட்டெல்லாம் வந்து சாப்பிடுவாங்க. நம்மளை மாதிரி ஃப்ரை பண்ணி ஆயிலில் டிஃபால்ட் பண்ணி எல்லாம் இது பண்ண மாட்டாங்க. ஸோ 1,00,000 ரூபாய் கிட்ட இருக்குது. இது வந்து 999 euros, இட்ஸ் மீன்ஸ் 1 lakh rupees. ஓவன் பெரிய ஓவனாக இருக்குது. நம்ம இந்தியாவில் பார்த்தா சின்ன மைக்ரோ ஓவன் தான் இருக்கும், இங்கே வந்து பெரிய செட்டப்லேயே இருக்குது. 1,30,000 ரூபாய் வரைக்குமே ரேஞ்சஸ் இருக்குது. 50,000லேருந்தே ஸ்டார்ட் ஆகி 1,50,000 ரூபாய் வரைக்கும். இது வந்து ஒரு கட்டில். இந்த கட்டில் வந்து ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு. அடுத்தது முட்டை வேக வைக்கிறதுக்கான ஒரு எலக்ட்ரிக் ஐட்டம். இதில் எக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றி வச்சா அப்படியே வந்து எக்கு குக் ஆயிரும். அந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஒரு ஐட்டம். ஸோ ரைஸ் குக்கர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர். இது நார்மலாக எல்லாரோட வீட்லேயும் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 3,000லேருந்து இருக்குது, 2,500 to 3,000. ஆட்டோமேட்டட் ரைஸ் குக்கர். ஸ்டீம் பண்ணிக்கிற மாதிரியும் வந்து மேலே வந்து இது கொடுத்துருக்காங்க, ஒரு லிட்டு. இது வந்து ஏர் ஃப்ரையர் தான். இதுவும் பேக் பண்ணுற மாதிரி ஒரு மெஷின், அப்ளையன்சஸ். இது வந்து வெயிட் ஸ்கேல். ஃபுட்டெல்லாம் வந்து டயட்டில் இருக்கிறவங்க வந்து இவ்வளோ கலோரிஸ், இவ்வளோ கிராம்ஸ் தான் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வேயிங் மிஷின் கிச்சனில் மோஸ்ட்லி எல்லார் இடத்துலையுமே இது வந்து வச்சுருக்காங்க. இந்த வேயிங் மிஷின் இப்படி இருக்கிறது, இந்த ஸ்டிக் மாதிரி இருக்கிறது ரொம்ப யூனிக்காக இருந்துச்சு, வித்தியாசமாக இருந்துச்சு இந்த வேயிங் மிஷின். ப்ரெட்டெல்லாம் வெயிட் போட்டுக்கிறது, ஃப்ரூட்ஸு, சாலட்ஸ் எல்லாம் வெயிட் போட்டு இந்த வேயிங் மிஷினில் கிராம்ஸில் சாப்பிட்றவங்களுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 2,000 ரூபாய் இதோட ப்ரைஸ். அடுத்தது ப்ரெட் கட் பண்ணுறதுக்கான ஒரு மிஷின். லாங் ப்ரெட் இருந்தால் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இது எலக்ட்ரிக். கிட்டத்தட்ட 8,000 ரூபாய், 7,500 to 8,000 ரூபாய் வரைக்கும் ப்ரைஸ் போட்டிருந்தது. அகெயின் ஒரு காஃபி மிஷின். இது வந்து வீட்டிலலாம் பயன்படுத்துகிற மாதிரி காஃபி மிஷின். ஃபஸ்ட்டு பார்த்தது ஆஃபீஸ்லலாம் இருக்கிற மாதிரி, இது வந்து வீட்டிலலாம் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு காஃபி மிஷின். இது வந்து எலக்ட்ரிக் பல்ப்.
ஸோ எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸில் பல்ப்ஸும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ப்ரஷ் வந்து இருந்துச்சு. ஸோ டிஃப்ரெண்ட், ரொம்ப ஃபிலிப்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்டோட சோனி கேர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. எலக்ட்ரிக் ப்ரஷ்ஷு, இது பட்டன் ப்ரெஸ் பண்ணால் அது வந்து ரொட்டேட் ஆகும். ஜஸ்ட்டு வாயில் வச்சா அப்படியே வந்து வாயை க்ளீன் பண்ணி விட்டுரும், அந்த மாதிரி ஒன்று. That's all today. Thanks for watching and subscribe to my channel.